என் கூட மறுக்க முடியாத ஒரு பையன் வந்து என்னோடய பெரிய மாமாவோட பையன். அம்மாவுக்கு வந்து ஒரு அண்ணன் 2 தம்பி. அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்குள்ள வந்து அம்மாவோட அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இது பண்ணி பாகப்பிரிவினை பண்ணிட்டு அவங்க வந்து எதுக்கு போய் குடியிருந்தாங்க. மாடி வீடுன்ட்டு எதுக்கு எல்லாம் மேட்டுத்தெருவில் இவங்க வந்து மொதல் வீட்டில் இருந்தாங்க, அவங்க வந்து 3வது வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன் பாலு அப்படின்னு பேர். இந்த பையன் பாலச்சந்திரனும் பாலுவா என்னை விட ஒரு 7-8 மாதம் மூத்தவன். அவன் ரொம்ப நல்லா வெரி ஸ்ட்ராங்லி பில்ட். அவன் எதுக்கு சொல்ல இந்த லைஃப்பை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. வெரி ஸ்ட்ராங்லி பில்ட்டு, நல்லா இருப்பான். காலம்புரை எந்திரிச்சோடனே எங்கள் வீட்டு வாசலில் வந்து வாசல்லேன்னு நின்றுட்டுருப்பான். தாத்தா உள்ளே வாப்பா அப்படிமாரி வரமாட்டான். என் பேரப்பிள்ளையில் அவருக்கும் பேரப்பிள்ளை பையனோட பையன், நான் வந்து பேத்தியோட பொண்ணோட பையன். என்னை வந்து மச்சானை கூப்பிட வந்தேன் அப்படிமா. எதுக்கு நான் சாப்பிட கூப்பிட்டேன்னு. மாமா வந்து எங்களை சாப்பிட கூப்பிட்ருக்கோம். வந்து என்னை வந்து அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவான். அவன் சாப்பிட்றப்ப என்னையும் கூப்பிட்டு போய்டுவான் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே சாப்பிடுவேன். இங்கே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா கண்டிச்சு வச்சுருக்கிறதுனால அவன் வரமாட்டான். ஆனால் ரோட்டில் வந்து நின்று என்னை அழைச்சிட்டு போவான். அதே மாதிரி வந்து இதில் ஸ்கூலுக்கும் அழைச்சிட்டு போயிடுவான். ஸ்கூலுக்கு வந்து ஒன்றா போவோம். நானும் அவனும் ஒன்றா படித்தோம். ஒரு வருஷம்தான். அந்த ஒரு வருஷம்னு சொல்கிறது அந்த ஜூன் டு மார்ச் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தோம். படிச்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து 47 வெளில வந்துட்டேன். அப்போ தான் வந்து அவனுக்கு என்னாச்சுனாக்கா போலியோ அட்டாக் ஆகிட்டுது. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மச்சான் எப்படி இருக்கான்னு கேட்டேன். நான் அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஊர் பக்கம் போகிறதில்ல. மச்சான் எப்படி இருக்கான்னு கேட்டாக்கா, இது மாதிரி போலியோ வந்துச்சு, அவனுக்கு வந்து இந்த போலியோ வந்து கால் வீணாக போச்சுன்னு. ஒரு கால் டோட்டலாக பேரலைஸ் ஆகிட்டுது. ஸ்ட்ராங்காக நல்லா அழகாக இருப்பான். செயின் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். என்னை போல அதாவது நான் அவனுக்கு கம்பேரிசனே கிடையாது. அவனுக்கு அவ்வளோ நல்லா இருந்தான். பட் நடக்க முடியாமல் சப்பையாக ஊனி அதாவது 2 கையை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே அப்போ கிடையாது. அதனால தான் நினைக்கிறேன் இந்த இங்கிலீஷ் மெடிசனில் என்ன செஞ்சுது அப்படின்னு சொல்லுவான். இந்த வேக்சினேஷன் வேக்சின் வந்து போலியோவை எராடிகேட் பண்ணது உலகத்தின் மிகப்பெரியது. இப்போ உலகத்தில் போலியோ இல்லாமல் சொல்லி வேக்சின் சொல்லி அதுவும் ஓரல் போலியோ வந்தது உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரியது. கடைசியில் வந்து அவனை என்ன பண்ணாங்க, இதுமாதிரி நாட்டு வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் வைத்தியத்தில் வைத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாட்டு வைத்தியம் பண்ணி ரெசிடுவல் பேரலிசிஸு, இடுப்பு இங்கெல்லாம் நடக்க முடியாது. ஊர்ந்துக்கிட்டே ஒருத்தன் எவ்வளோ நாள் இருப்பான். அப்புறம் கோயிலில் கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணி கோயிலில் இருந்தாங்க. அப்புறம் நிலப்பழத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே தஞ்சாவூரில் வந்து கோயிலில் இருந்தாங்க. அப்புறம் எந்தெந்த கோயிலில் வந்து சாதுக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. கடைசியில் குடும்பம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளும் இல்லை. அவங்க குடும்பம் அப்படியே வீணாக போச்சு. என் கண்ணுக்கு நேராக என்னுடைய தாய்மாமன் குடும்பம் வந்து ஒரு வசதியாக நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பான குடும்பம் மொத்தமாக அழிஞ்சது. ஒரு போலியோவில் ஒரு பையனுக்கு போலியோ வந்து அழிஞ்சது. அந்த பையனால் வந்து அந்த பையனை மீட்டெடுக்க முடியலங்கிற துயரத்திலேயே தாய் தந்தையர்கள் இருந்தாங்க. வேறு குழந்தைங்க கிடையாது. அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போனான். நடக்க முடியாமல் செத்து போனான். இவ்வளவுக்கும் நீங்கள் வந்து யோசனை பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து சொட்டு மருந்து கொடுத்து அந்த போலியோ வந்து தடைப்படுது அப்படின்னாக்கா அந்த மருத்துவத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் தலைவணங்கலாம், வேகமாக பேசிடலாம். ஆங்கில மருத்துவத்தின் துணையோட இந்த இதில் வேக்சின் போலியோவுக்கு கண்டுபிடிச்சது. இதை விட பாராட்டப்பட வேண்டிய ஒரு இது, இந்த போலியோ வேக்சினை உலகமெங்க எடுத்துகிட்டு போனது வந்து ரோட்டரி கிளப்பு. இதுக்காகவே நம்ம ரோட்டரி கிளப்புக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் நன்றி செலுத்தணும், லயன்ஸுக்கும் ரோட்டரிக்கும். லயன்ஸ் வந்து கண்தானத்தை முன்னெடுத்து இன்னி வரைக்கும் செய்கிறாங்க, உலகம் முழுக்க செய்கிறாங்க. ரோட்டரி வந்து போலியோ வந்து உலகம் முழுக்க போலியோவை ஒழிச்சிட்டுது. அது வந்து ரோட்டரி கிளப்போட ஒரு பெரிய சாதனை. இந்த மாதிரி பெரிய சாதனைகளை வந்து எடுத்து செய்கிறப்போ உலகம் வந்து அதாவது ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது. நான் வந்து பல விஷயங்களை நான் வந்து தனிப்பட்ட முறையில் உணர்ந்ததுனால நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வேக்சின்ஸ் இருந்து ஆன்டிவைரல்ஸ் இருக்கிறது, வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சது, இது என்ன நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்னு பேசுகிறாங்களே தவிர நீங்கள் வந்து வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்திங்கன்னா தான் இந்த கஷ்டங்கள்லாம் தெரியும். என்னோடய மாமா பையன் இந்த மாதிரி இப்போ 1947 போலியோ அட்டாக்கு, டோட்டல் பேரலிசிஸ், நடக்கவே முடியல, கடந்த டோட்டலாக அஃபெக்ட் ஆகி ஃபேமிலி ஊரை விட்டு ஊருக்கு போய் சொன்ன கோயிலில் எல்லாம் உட்காந்து இல்லை உலகத்தில் இருந்த சாமி இல்லாத சாமி எல்லாத்தையும் நம்பி கும்பிட்டு நான் குறை சொல்லவே இல்லை, வருத்தமாக நான் வந்து சொல்கிறேன். இது இப்போ 1957 வந்து 1970 77லேயோ
போலியோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. வந்தாலும் அவ்வளோக்கும் சான்சஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெக்கவரிக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேரலிசிஸுக்கு வந்து மசில்ஸை ரீப்ளேஸ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கோ ஃபிசியோதெரப்பியோ இருக்குது. ரெண்டுலேயுமே சில அட்வான்சஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணுன்னாக்கா, நோய் வரக்கூடாது, நோய் தடுக்கணுங்கிறது முறை, வராமல் தடுக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து வந்த இதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துழைக்கணுங்கிறது ஒன்று. எஸ்பெஷலி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சரி, தே ஷுட் ட்ரை த லெவல் பெஸ்ட்டு. ஒரு நோய் ஒருத்தருக்கு வந்தாக்கா அவங்க மட்டும் சாகிறதில்ல, அந்த குடும்பமே கெட்டு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். அது மாதிரி நாடே கெட்டு போகிறது சில வியாதிகள்னாலங்கிறதையும் நம்ம வந்து உணரணும். இது எல்லாம் வந்து ஒரு அறிவுபூர்வமாக நமக்கு வந்து சிஸ்டம் முக்கியம் இல்லை, ஊர் முக்கியம் இல்லை, மக்களை வந்து உலகம் முழுக்க எல்லாம் ஒரே ஜாதி தான், ஒரே இனம் தான். எந்த மருந்து கொடுத்தா எதுக்கு நல்லது, எது ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எந்த சிஸ்டத்துலையும் ஒன்று நல்லது. ஸோ இந்த ஓரல் போலியோ வேக்சின் வந்து மனதார வரவேற்கப்பட வேண்டிய மனிதனின் மாபெரும் முன்னேற்றம். அது மட்டும் இல்லை, அதை எடுத்துகிட்டு போன ரோட்டரி கிளப்புக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதே மாதிரி கண்தானத்தை செஞ்ச அது அடுத்ததில் வர்றேன். இது ஒன்று நீங்கள் பட்டு அனுபவிச்சா தெரியும். என் கண்ணுக்கு முன்னாடி என்னை விட ஹெல்த்தியாக நடமாட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை விட நல்ல வசதியாக வந்துகிட்டு இருக்க வேண்டிய ஒரு பையன் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு, குடும்பம் என் மாமா இறந்து போய், என்னோடய அந்த அத்தையும் இறந்து போய், அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஒரு குடும்பம் வைப்டு அவுட் ஆஃப் தி எர்த் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டிசீஸ் கேன் வைப் சம்படி அவுட் ஆஃப் தி எர்த்து. நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஒருத்தரோட கேர்லெஸ்னஸ்ஸு, ஒரு ஆக்டிவிட்டீஸு, ஒரு ஸ்ட்ரே டாக் வித் ரேபீஸ், இட் கேன் கில் எ ஃபேமிலி. இதெல்லாம் நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம எப்போ நம்ம கூடி வாழறோமோ அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னாக்கா, சொசைட்டிக்கு நம்மளால் இயன்றதை செய்யணும், கெடுதலாக செய்யாமல் இருக்கணும், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்ச என்னத்தையும் செஞ்சாகணும். இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன்.